வீடு, 3D ஷோ, கிஸ் பால், ஃபன் சிட்டி, ஜம்பிங் டவுன், பெரிய பலூன் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நடைபெறும் மிகப்பெரிய ராட்டினங்களுடன் கூடிய மாபெரும் வீட்டு உபயோக பொருட்களின் பொருட்காட்சியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் அனுமதி இலவசம். மேலும் இப்பொருட்காட்சியில் சலுகை கூப்பன்களுடன் வரும் பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கூட்டம் பயங்கரமாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு எல்லாம் பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம மிட்டாய் கடைக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்த இடம் தாங்க கார் ட்ராக்லாம் பாருங்கள் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ₹150 சார். தொண்ணூறு கிட்ஸோட மிட்டாய்கள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 90K கிட்ஸு 90 கிட்ஸாக இருந்தால் தெரியும். இந்த மிட்டாய்க்கெல்லாம் நம்ம சண்டை போட்ட நாட்கள் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குங்க. 20 ரூபா. ஆனால் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் முடித்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா 90K கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வர பிடிச்ச மிட்டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வாங்க பார் சித்திரம் தான் நம்ம லைவ் போடுற பதில் நம்ம வீடியோவாக பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 6 பந்து வெள்ளைக்கோட்டில் வைத்து உருட்டவும். 6 பந்து மொத்தமாக கூட்டி வரும் நண்பருக்கு நிச்சய பரிசு 50 ரூபா. பார்த்துக்குங்க. டிவி எல்லாமே இருக்குது. வீடியோ எடுக்க ஆள் இல்லை. செமையாக இருந்தது பாருங்கள். இதில் விளாட்லாம் விளாடாங்க. இதில் நேராக வீடு உருட்டி விட்டால் இதில் போய் உழவு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் உருட்ட போகிறாப்புல அதை நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டோம். அவங்க உருட்டதுக்குள்ளே நம்ம இங்கே சின்ன பயலுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குஞ்சான்ஸ்லாம் ராட்டனத்தில் போய்ட்டுருக்காப்புல அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கேன். என்ன பெரிய பயல்களுக்கு விளையாடுற மாதிரி ஒருத்தனுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ். அதான் வருத்தமாக இருக்குது. எவனும் வரமாட்டேங்க அந்த பக்கமே. ஃப்ரெண்ட்ஸ் டிவி தான் இவனுக்கும் அடிக்கலை போல். அப்பத்துலேருந்து பார்த்தேன் அதில் ஒன்றுமே அடிக்கலை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்க பார்ப்போம் யார் உருட்டு இப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வேற நம்பர் வச்சு ஆறு கட்சினா 6 கூடாது. 6 4 10 13 36லாம் வரது வாய்ப்பே இல்லை.
கூட கோணியோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த விளாட்டு செம்மையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஆனால் எவனுக்குமே எல்இடி டிவி கிடையாது தான் நினைக்கிறேன் விளாட்ட விளாட்டை பார்த்தா. நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் விளாடணும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியாரெலாம் தாண்டி ராட்டனத்தில் போய்ட்டுருக்காப்புல பாருங்கள், வேறு லெவலில் இருக்கீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். என்ன என்ஜாய், வாங்க வண்டி எடுத்து திருக்குவோம் அப்படின்னு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வாங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பலூனு கிட்ஸுகள்லாம் தூக்கி எறிவாங்க, பந்துக்குள்ள விளையாடுறாங்க. பந்தை வெளியே தூக்கியும் அடிச்சுக்கங்கப்பா. என்னடா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன வித்தையாக கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் விளையாடுறாங்க. சேம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்துருக்கோம். டெல்லி அப்பளம் வாங்கிற உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். இங்கே வந்து பாப்கார்ன் எல்லாமே இருக்குது, ஆனால் பார்க்காமலாம் நல்லா இருக்காது. அந்த ஐஸ்கிரீம், குல்ஃபி, சர்பத்து லைன் சொன்னேன். இன்னும் டோக்கன் போட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னும் ஆளுதா இப்போ கார்பரேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல கொலம்பஸுக்கு வந்திருக்கோம். கொலம்பஸில் எல்லாம் ஆட்டம் பயங்கரமாக தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க அடுத்து பஞ்ச் பண்ணுற இடம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆட்கள் நம்ம பயில்கிற மாதிரி இருந்தால் தான், ஆட்கள்லாம் இருந்தால் தான் நல்லா விளாட்டு செமையாக போவோம். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தனும் இல்லைன்னா இந்த இடத்துலலாம் மதிப்பே இருக்காது, ஒரு இது கேம் கூட விளாட முடியாது. அதுக்கான ஆட்களை கூட்டுவாங்க, அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். சும்மா போட்டு விடுதான். ஓ குதிலா டக்குன்னு நம்ம சந்தோஷம் மவன் குதிக்க போகிறான். யாருக்கெல்லாம் முட்டி பேத்து வச்ச மாதிரி மூஞ்சில் பேத்து வச்சிருக்கான். குதில அங்கேருந்து தாவில. பயலால் குதிக்க முடியல. ஆடி வேற ரைட். ஓகே வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். வீடியோ போட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தலைவர், எங்களோட ஊர் பெரு தலைவர்கிட்ட பார்த்துட்டு வந்தோம். அடுத்து வாங்க, அவர் சொல்லிகிட்டே இருப்பார், கதைகளை நல்லா சொல்லுவார். அவர் முன்னெச்சத்துக்கு ஒரு பலி சொல்லியிருக்காப்புல. நம்ம ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே லட்டை பாருங்கள். ஆனால் என்ன ஒன்றுமே நல்லா இல்லை. வாங்க அங்கேருந்து சின்ன குட்டீஸ்லாம் வாத்து மிட்டாய் மாதிரி முட்டிக்கிட்டு நிற்கிங்க. இந்த மாதிரி விளையாட்டில் நான் சின்ன வயசில் படிக்கலைங்க, 5 படிக்கிற இந்த விளையாட்டில் 5ஆப்பு படிக்கல இதில் ஓட்டினேன். என்னை அப்படியே கிளின்னு பிடிச்சாங்க. ஆனால் இப்போ சின்ன பையங்க தான் விளையாட முடியாத அளவுக்கு ஆகிட்டு எல்லாமே வண்டி நிப்பாட்டி விட்டாங்க, ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. எல்லாம் பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்பிடுங்க. இப்போ நம்ம டெல்லி அப்பளம் மட்டும் வாங்க போகிறோம், அந்த இடத்துக்கு போவோம் வாங்க. மிகப்பெரிய ராட்டனங்க. ஆனால் லவர்ஸ் டேக்கு இன்றைக்கி பயங்கரமான ஆட்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க போல். எல்லாம் லவர்ஸ் தான் வந்திருக்காங்க, சிங்கிள்ஸ்லாம் அவ்வளோவா கம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இந்த அப்பா நினச்சிட்டாங்க, சும்மா லேப்டாப்பில் போட்டுட்ருக்கேன். வாங்க இப்போ ஒருத்தன் வில் அம்பு கூட போகிறாப்புல, அதை ஒரு வீடியோ பண்ணுதோம் வாங்க. அடிக்கிற மாட்டாரா, அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எத்தனை ரெட்லே போய் குத்திட்டு. என்ன மாஸ்க்கு கொடுத்தாங்களாம். மாஸ்க்கு, சின்ன மாஸ்க்குங்க.
இதுக்கு தான் பைப்பில் அடிச்சிருக்காப்புல. அவ்வளோதான், வாங்க போவோம். வாங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம டேரெக்டாக டெல்லி அப்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளத்துக்கிட்ட வந்தாச்சு. டோக்கன் எங்கே வாங்கணும்னு தெரில, அதே வாங்கிட்டு போவோம். வந்ததுக்கு டெல்லி அப்பளம் தாங்க மிஞ்சிச்சு. அதான் 2 நாளாக ஃபாலோ பண்ணி வாங்கியிருக்கேன். டெல்லி அப்பளம் 50 ரூபாண்ணே. டெல்லி அப்பளத்துக்கு 50 ரூபா வாங்கியிருக்காங்க. நம்ம 50 ரூபா கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இதை கொடுத்து டெல்லி அப்பளம் ஒன்று வாங்க போகிறோம். டெல்லி அப்பளம் பார்சல் போடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் சூப்பராக இருக்குங்க. பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவேன். அதே போல் எல்லாமே போடுறாங்க, காளான்லேருந்து எல்லாமே இருக்குது. மறக்காம வாங்க. இத்துடன் உங்களிடமிருந்து போட்டுருங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். பாய் பாய், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.